अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्याति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुज़िल्ल लहु व मन युज़लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़ाल अल्लाहु तआला फ़इज़ा क़ज़य्तुम मनासिककुम फ़ज़्कुरुल्लाह वक़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम तलबुल हलाल वाजिबुन अला कुल्लि मुस्लिमिन औ कमा क़ाल अलैहि सलातु वस्सलाम अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अल्लाहुम्मा बारिक अला मुहम्मद व अला आलि मुहम्मद कमा बारकत अला इब्राहीम व अला आलि इब्राहीम फ़िल आलमीन इन्नका हमीदुम मजीद. பாசமான சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாக அல்லாஹுவின் அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை, சூழல்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், பாசமான உறவுகளே, அல்லாஹுவினுடைய மார்க்கம் இவ்வுலகத்தில் நாம் வாழ்வதற்கான அழகான வழிகாட்டுதலை, எல்லா தரப்பு மக்களுக்கும் சிறந்த வழிகாட்டுதலை இஸ்லாம் அவ்வப்பொழுது நல்கி கொண்டே இருக்கிறது. அது ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும், நாம் எந்த சூழலில் இருந்தாலும் அல்லாஹுவினுடைய மார்க்கம் நமக்கு அழகிய வழிகாட்டுதலை, அழகான வழிமுறைகளை, நேர்த்தியான சட்ட திட்டங்களை நமக்கு தந்திருக்கிறது. அதில் ஒரு பகுதி தான் இவ்வுலகத்தில் வியாபாரம் செய்வது, குடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவது, வணிகம் செய்வது, வணிகர்களாக இருப்பது. இதற்கும் அல்லாஹுவினுடைய மார்க்கம் நமக்கு அழகிய வழிகாட்டுதலை தருகிறது. முஸ்லீம்கள் பாரம்பரியமாகவே வியாபாரிகளாகவே அறியப்பட்டவர்கள். பாரம்பரியமாகவே முஸ்லீம்கள் காலம் காலமாக உலகத்தினுடைய முக்கியமான தலைநகரங்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால் முஸ்லீம் வியாபாரிகளினுடைய கைகள் ஓங்கி இருப்பதை நாம் காண முடியும். அது இன்று நேற்றல்ல, கிட்டத்தட்ட 1400 வருட காலமாக உலகளாவிய அளவில் முஸ்லீம்கள் வியாபார ரீதியாக அறியப்பட்டவர்கள், வியாபார ரீதியாகவே முஸ்லீம்கள் அணுகப்பட்டவர்கள். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 வயதாக இருக்கும் பொழுது வியாபாரியாக கடை வீதியில் இறங்கியவர்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 6 நாடுகளுக்கு வியாபாரமாகவே பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். மக்கா குறைஷிகளை பொறுத்தவரையில் அல்லாஹுவின் தூதர் எந்த கோத்திரத்தில் பிறந்தார்களோ அந்த குறைஷி கோத்திரமும் கூட பாரம்பரியமாகவே வியாபாரிகளாகவே அறியப்பட்டவர்கள். மதீனாவாசிகள் எல்லாம் விவசாயிகளாக அறியப்பட்டவர்கள். வயல்களிலும் தோட்டங்களிலும் துறவுகளிலும் விவசாயம் செய்து வாழக்கூடியவர்கள் மதீனாவாசிகள். ஆனால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த மக்கமா நகரமாக இருக்கட்டும், அல்லது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கோத்திரத்திலே பிறந்தார்களோ அந்த அரேபிய குறைஷி கோத்திரமாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் தலை தோங்கிய வியாபாரிகளாகவே அறியப்பட்டவர்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 வயதாக இருக்கும் பொழுது அவரினுடைய சிறிய தகப்பனார் பெரிய தகப்பனாரோடி வியாபாரத்திற்காக சிரியாவிற்கும் யமனுக்கும் அல்லாஹுவின் தூதர் பயணப்பட்டார்கள். நாம் எந்த நபித்தோழர்களை எல்லாம் பெரும் நபித்தோழர்களாக நாம் பார்க்கிறோமோ, இந்த மார்க்கத்தில் உயர்ந்த நபித்தோழர்களாக சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்களை நாம் காணுகிறோம் அல்லவா? அத்தனை நபர்களும் வியாபாரிகள், வணிகர்களாக இருந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களும் பெரிய தலை தோங்கிய வியாபாரி. அவரினுடைய தகப்பன் அஃபானும் ஒரு வியாபாரி. அவர் தகப்பன் கொலை செய்யப்பட்டதே வியாபாரத்தில் தான் கொலை செய்யப்பட்டார். அவரினுடைய உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய தகப்பன் அஃப்வான் என்று சொல்லப்படும்.
அந்த பட்டியலில் சொர்க்கத்தினுடைய நற்செய்தி சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்களில் மற்றும் ஒரு நபித்தோழர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களும் பெரிய வியாபாரி. அவரினுடைய தகப்பன் அவுஃப் என்பதாக சொல்லப்படும். இந்த அவுஃபும் அப்துர் ரஹ்மானினுடைய தந்தையும் உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய தந்தை அஃப்வானும் தங்களது 2 மகன்களை அழைத்து கொண்டு வியாபாரத்திற்காக செல்கிறார்கள். தன்னுடைய உஸ்மான் என்ற மகனை அஃப்வான் அழைத்துக் கொள்கிறார். அப்துர் ரஹ்மானை அவுஃப் அழைத்து கொண்டு வியாபாரத்திற்காக வெளிநாட்டிற்கு செல்லும் பொழுது அன்றைய காலகட்டத்தில் வழிப்பறி கொள்ளையர்கள் தான் பெருமளவிற்கு நிறைந்திருந்தார்கள். இவர்கள் பெரிய வியாபாரிகள், சொத்து பத்துகளுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை தெரிந்து கொண்டு ஆயுத முனையில் உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய தகப்பனையும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுவினுடைய தகப்பன் அவுஃபையும் கொலை செய்து விடுகிறார்கள் மகன்களினுடைய கண்களுக்கு முன்பாகவே. ஒரு கட்டத்தில் உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய கைகளிலும் கயிறுகளை போட்டு கெட்டுகிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சுதாரித்து தப்பித்து கொண்டு உஸ்மான் ரலியல்லாஹுவை மீட்டெடுத்து தங்கள் தகப்பனை கொலை செய்தவர்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பழிக்கு பழி வாங்கினார்கள். நான் என்ன சொல்ல வந்தேன் என்று சொன்னால், பாரம்பரியமாகவே வியாபாரத்திற்காகவே மரணித்தவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய தகப்பனாக இருக்கட்டும், உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய தகப்பனாக இருக்கட்டும், பாரம்பரியமாகவே வியாபாரத்திலேயே வாழ்ந்தவர்கள், வியாபாரத்திற்காகவே மரணித்தவர்கள், அந்த அளவிற்கு வியாபாரத்திலே தலை தோங்கியவர்கள். அதனால்தான் இஸ்லாம் சென்ற இடங்களிலெல்லாம் வியாபாரிகளின் ஊடாகத்தான் நாம் இன்றைக்கு இந்தியா போன்ற பரந்த நிலப்பரப்புகளில் நாம் வாழுகிறோமேயானால், மத்திய ஆசியா என்பதாக சொல்வார்கள், இந்தோனேஷியா, மலேசியா என்பதாக சொல்வார்கள் அல்லவா, இந்த பகுதிகளுக்குள்ளாகவெல்லாம் இஸ்லாம் எப்படி நுழைந்தது என்று நாம் ஆய்வு செய்தோமேயானால், இது போன்ற வியாபாரிகளின் ஊடாகத்தான் இஸ்லாம் என்ன செய்தது. வரலாற்றில் இந்தோனேஷியாவின் மீது எந்த இஸ்லாமியர்களும் படையெடுத்ததே இல்லை, மலேசியாவின் மீது எந்த இஸ்லாமியர்களும் படையெடுத்ததே இல்லை. ஆனால் இன்றைக்கு உலகத்திலே 95% முஸ்லீம்கள் அங்கே நிரப்பமாக இருக்கிறார்கள். எப்படி அங்கே இஸ்லாம் நுழைந்தது? மொழி ரீதியாக பெரிய வேறுபாடு இருக்கிறது. ஆனால் வியாபாரிகளாக நபித்தோழர்கள், தாபியீன்கள், முஸ்லீம்கள் வியாபார மார்க்கமாக அவர்கள் எங்கெல்லாம் பயணப்பட்டார்களோ அங்கெல்லாம் பொருட்களையும் வித்தார்கள், தங்களினுடைய உயர்ந்த நற்பண்புகளையும் கற்றுக் கொடுத்தார்கள். அதனால் இஸ்லாம் என்பதை சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த வியாபாரியாக இருந்தார்கள். அல்லாஹுவின் தூதர் உருவாக்கிய நபித்தோழர்கள் பெரும் வியாபாரிகளாக இருந்தார்கள். அல்லாஹுவின் தூதர் எப்படி மஸ்ஜிதை கெட்டுவதற்கு அல்லாஹுவின் தூதர் ஆர்வம் ஊட்டினார்களோ, அதுபோன்று மதீனாவிற்குள்ளாக வந்தவுடன் ரசூல் செய்த வேலை என்னவென்று சொன்னால், காரணம் ராமநாதபுரம் மாவட்டம் என்பது இங்கெல்லாம் பெரும் வியாபாரிகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள். இஸ்லாம் இந்த வியாபாரத்தை பற்றி என்ன சொல்கிறது? வணிகத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? இஸ்லாம் இந்த வணிகத்திற்கு எப்படி ஆர்வம் ஊட்டுகிறது? சமீப காலமாக முஸ்லிம் வியாபாரிகளின் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டுகள், முஸ்லிம் வியாபாரிகளின் மீது காசு கிடைத்தால் போதும் என்ற ஒரு மனநிலை, எல்லோரும் இல்லாவிட்டாலும் கூட ஆங்காங்கே சில புல்லறிவிகள் செய்யக்கூடிய இந்த தவறுகள் முஸ்லிம் வியாபாரிகளையே ஒரு குற்ற கண்ணோட்டத்தோடி, ஒரு குற்ற பரம்பரையோடி காணக்கூடிய ஒரு சூழலை நாம் அவதானிக்கிறோம். அதனால் முதலில் இஸ்லாம் என்ன சொல்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வியாபாரத்தை எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் சிலாகித்து பேசினார்களே, ஆனால் வியாபாரம் செய்வது ஃபர்து என்பதாக கூறினார்கள். எப்படி தொழுகைக்கு வருவது, ஜும்மாவினுடைய அதான் கொடுக்கப்பட்டால் பள்ளிவாசலுக்கு வருவது கடமையோ, அதுபோன்று ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்குமாக ஆகாரத்திற்காக, உணவுக்காக பாடுபடுவது கடமை என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். தொலபுல், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நபிமொழி, தொலபுல் ஹலாலி வாஜிபுன் அலா குல்லி முஸ்லிம், எல்லா முஸ்லிம்களின் மீதும் ஹலாலான பொருளாதாரத்தை தேடுவதை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறார். நாம் இப்பொழுது ஜும்மாவினுடைய தினத்தில் இருக்கிறோம். குர்ஆனில் ஜும்மா என்ற அத்தியாயமே உண்டு. அல்லாஹ் குர்ஆனில் இந்த அத்தியாயத்தை பற்றி பேசும்பொழுது இந்த அத்தியாயத்தினுடைய கடைசியில் ஃபைதா கதைத்துமுஸ் ஸலா, ஜும்மாவினுடைய தொழுகை முடிந்துவிட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்த், உலகத்தில் வியாபாரத்திற்காக செல்லுங்கள் அல்லாஹ் சொல்கிறார். ஜும்மாவினுடைய தொழுகை நிறைவடைந்து விட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியில் ஒரு இடத்திலே தங்கி இருக்காதீர்கள், உங்கள் வியாபாரத்திற்காக, ஆகாரத்திற்காக, ஹலாலான முறையில் சம்பாதிப்பதற்காக பறந்து செல்லுங்கள். ஃபன்தஷிரு என்று சொன்னால்
பறந்து செல்லுதல், நாலாபுறத்திற்கும் செல்வது, கிடைக்கும் இடங்களுக்கெல்லாம் செல்வது என்பதற்கு பெயர் ஃபன்தஷிரு என்பதாக சொல்லப்படும். அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஜும்ஆவின் ஃபைதா கதைதுமுஸ் ஸலா, தொழுகை நிறைவு செய்யப்பட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வின் அருளை அடைவதற்காக சம்பாதிப்பதற்காக உலகத்தின் நாலாபுறத்திற்கும் வியாபாரிகளாக பறந்து செல்லுங்கள் என்பதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் அஸ்ஸ வஜல் கூறுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்தவுடன் அவர்கள் செய்த சில ஏற்றமான சில செயல்கள். முதலில் மஸ்ஜிதை கட்டியது, மதீனாவாசிகளுக்கும் மக்காவாசிகளுக்கும் மத்தியில் சகோதரத்துவ பிணைப்பை ஏற்படுத்தியது. அந்த வரிசையில் ரசூல் செய்த ஆக பெரிய ஒரு எழுச்சியான ஒரு காரியம், அந்த மதீனாவில் அன்றைக்கு சந்தைகள் எல்லாம் யூதர்களிடத்திலே இருந்தது. யூதர்களை பொறுத்தவரையில் தங்களுக்குள்ளாக வட்டிக்கு கொடுக்க மாட்டார்கள், ஆனால் பிற சமயத்திற்கு வட்டிக்கு கொடுக்கலாம் என்பது அவர்களினுடைய நம்பிக்கை. தங்களுக்குள்ளாக வட்டி வாங்கக்கூடாது, தங்களுக்குள்ளாக வட்டிக்கு கொடுக்க கூடாது. யூதர்கள் அல்லாதவர்களுக்கு வட்டிக்கு நாம் என்ன செய்யலாம், கடன் கொடுக்கலாம், வியாபாரம் செய்யலாம் என்பது அவர்களினுடைய நம்பிக்கை. பொதுவாக சந்தைகள் என்று சொன்னால் ஏமாற்றுகள் இருக்கும், ஏமாற்று பேர்வழிகள் நிறைந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள்ளாக வந்தவுடன் அல்லாஹுவின் தூதர் அவதானிக்கிறார்கள், முழு சந்தையும் முழு வியாபார ஸ்தலமும் யூதர்களினுடைய கரத்திலே நிரப்பமாக இருக்கிறது. இன்றைக்கும் நீங்கள் மதீனாவிற்கு வந்தால் ஒரு பெரிய பொட்டல் வெளியை பார்க்கலாம். அங்கே எழுதி வைத்திருப்பார்கள், ஹாதா சூக்குன் மனாஹா, இந்த இடம் எந்த இடம் என்று சொன்னால் மனாஹா என்ற சந்தைக்கு சொந்தமான இடம். சூக் என்று சொன்னால் சந்தை என்று சொல்லப்படும். மனாஹா சந்தையினுடைய இடம் இந்த இடம். ஃபி அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்றைக்கும் அந்த இடம் அப்படி பாதுகாக்கப்படுகிறது. ரசூலினுடைய காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் உலகத்தில் உருவாக்கிய முதல் சந்தை மனாஹா சந்தை என்பதாக அந்த சந்தையை உருவாக்கிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹாதா சூக்குக்கும், இது உங்களினுடைய சந்தை. இந்த சந்தையிலே ஏமாற்றக்கூடாது, இந்த சந்தையிலே எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகள் பார்க்கப்படக்கூடாது, இந்த சந்தையிலே எந்த விதமான மோசடிகளுக்கும் அனுமதி இல்லை என்பதாக உலகத்தில் ரசூல் மதீனாவிற்குள்ளாக நுழைந்தவுடன் மஸ்ஜிதை கட்டியதை போன்று ஒரு சந்தையை உருவாக்கினார். காரணம், பொருளாதாரம் என்பது ஒரு சமூகத்தினுடைய முதுகுத்தண்டு. வியாபாரம் என்பதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகித்து பேசுவார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசும் பொழுது உலகத்தில் மிகச்சிறந்த இறை தூதர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். காரணம், அவரினுடைய கரத்தால் சம்பாதித்து சாப்பிட்டார். ஏன் ஏனைய இறை தூதர்கள் அப்படி இல்லையா என்று சொன்னால், எல்லா இறை தூதர்களும் சம்பாதித்தார்கள். ஆனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர் மன்னராக இருந்தார், உலகத்தினுடைய ஆட்சியாளர். குர்ஆன் பேசுகிறது, தாவீது ராஜாவாக, இஸ்ரவேலர்களின் ராஜாவாக, பலஸ்தீனை மையமாக கொண்டு ஒரு பெரிய நிலப்பரப்பை இந்த உலகத்தில் ஆட்சி செய்த மன்னர், இறை தூதராக இருந்தார். ஆனாலும் அவர் ஒரு வியாபாரியாக இருந்தார். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை சுட்டிக்காட்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்படும், அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்தில் சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளிலேயே, உண்ணக்கூடிய உணவுகளிலேயே மிகச்சிறந்த உணவு எந்த உணவு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயுல் கஸபி அத்யபு யா ரசூலல்லாஹ், சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் உண்ணக்கூடிய உணவுகளிலேயே மிகச்சிறந்தது எது யா ரசூலல்லாஹ்? கால அமலு ரஜுல் பியதிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய கரத்தால் வேலை செய்து உழைத்து திங்கக்கூடிய அந்த உணவும், வகுல்லு பைஇன் மப்ரூர், ஆகுமாக்கப்பட்ட எல்லா வியாபாரங்களின் ஊடாக, வியாபாரத்தின் ஊடாக சாப்பிடக்கூடிய இந்த உணவு இருக்கிறது, இந்த சம்பாத்தியம் இருக்கிறது, இதுதான் மிகச்சிறந்தது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா முஸ்ஸம்மில் எல்லோருக்கும் பரிச்சயமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி அதிலே பதிவு செய்வார். அல்லாஹுவின் பாதையில் போராடக்கூடிய போராளிகளையும் வியாபாரத்திற்காக பயணம் செய்யக்கூடியவர்களையும் ஒரே தட்டிலே வைத்து அல்லாஹ் பேசுவான். வஆஹரூன யضربون في الارض يبتغون من فضل الله وآخرون يقاتلون في سبيل الله. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் அல்லாஹுவினுடைய ரஹ்மத்தை அடைவதற்காக வியாபாரத்திற்காக பயணப்படுகிறார்களே, இனி ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் அல்லாஹுவின் மார்க்கத்தை காப்பதற்காக பயணப்படுகிறார்கள். இருவரையும் ஒரே தட்டிலே வைத்து அல்லாஹ் பேசுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஒரு அழகான ஒரு வார்த்தை,
லா யக்உது அஹதுக்கும் அன் தலபிர் ரிஸ்கி வ யகூல் அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஃபக்கத் அலிம்தும் அன்ன ஸமா லா தும்திர் ذهب ولا فضة. ஒரு மனிதன் பள்ளிவாசல்ல உட்கார்ந்துகிட்டு யா அல்லாஹ் எனக்கு உணவு கொடு, அல்லாஹும்ம ர்ஸுக்னி, யா அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடு என்று கேட்கிறான் அல்லவா, அவனுக்கு தெரிகிறது உழைக்காமல் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இப்படி கேட்கிறான்ல, அந்த மரமண்டைக்கு புரிய வேண்டாமா? உமர் சொல்கிறார்கள், வானம் ஒன்றும் தங்கத்தை புரியாது, வானம் ஒன்றும் வெள்ளியை புரியாது, ரிஸ்க் வேண்டும் என்று சொன்னால் வியாபாரத்திற்கு பயணப்பட வேண்டுமே என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள். அப்ப நம்முடைய மார்க்கம் முதலில் வியாபாரத்தை ஆர்வமூட்டுகிறது. ஒரு முஸ்லிம் தன்னுடைய கரத்தால் உழைத்து சாப்பிடக்கூடியவராக இருக்க வேண்டும். தன்னுடைய கரத்தால் உழைப்பது, ஆகுமாக்கப்பட்ட வியாபாரங்களில் கவனம் செலுத்துவது, வியாபாரத்திற்காக பயணப்படுவது, வியாபாரத்தை பெருக்குவது, இவையெல்லாம் இஸ்லாம் ஆர்வமூட்டக்கூடிய விவகாரமாக இருக்கிறது. என்றாலும் அந்த வியாபாரத்திற்கென்று சில ஒழுங்குகளை மார்க்கம் சொல்கிறது. அந்த வியாபாரத்திற்கென்று, குடுக்கல் வாங்கலுக்கென்று சில ஒழுங்குகளை, சில நேர்த்திகளை மார்க்கம் கற்றுத்தருகிறது. அதன் அடிப்படையில் ஒரு வியாபாரி வாழ்க்கை நடத்தும் பொழுது, பொதுவாக அன்பு உறவுகளே, நம்முடைய வியாபாரம் என்பது பல நேரங்களில் பல வியாபாரிகள் என்ன நினைக்கிறார்களே, ஆனால் நாம் ஒரு வியாபாரிகள், பொருளை விற்க வேண்டும், வாங்க வேண்டும், நமக்கு லாபம் கிடைத்தால் போதும் என்ற ஒரு மனநிலையை தாண்டி இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம், வியாபாரிகளாகிய நீங்கள் இந்த மார்க்கத்தை சுமந்து நிற்கக்கூடிய அழைப்பாளர்கள். ஜும்மாவினுடைய உரையில் பேசக்கூடிய நான் மட்டுமல்ல, மணிக்கணக்காக குர்ஆனை ஒரு மனிதனிடத்திலே கைகளில் கொடுப்பது மட்டுமல்ல அழைப்பாளர். ஒரு வியாபாரி சரியான முறையில் தன்னுடைய பொருட்களை வியாபாரம் செய்வதும் கூட ஒரு அழைப்பாளர். இஸ்லாமிய வரலாற்றில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் நபித்தோழர்கள் இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்தது அபூபக்கர் என்ற அந்த வியாபாரியினுடைய நாணயத்தினால். அபூபக்கர் ரலியல்லாஹு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் அழைப்பு பண்ணி செஞ்சாங்க. ஆனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபா இருக்கட்டும், அல்லது உஸ்மான் ரலியல்லாஹுவா இருக்கட்டும், அல்லது பெரும் நபித்தோழர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஆரம்ப நாட்களிலே இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. ரசூலுல்லாஹி இவங்களுக்கு அழைப்பு பண்ணி செய்யவே இல்லை. இவர்கள் எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹுவோடு வியாபார நண்பர்கள். உஸ்மான் ரலியல்லாஹுவும் அபூபக்கரும் வியாபார நண்பர்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுவும் அபூபக்கரும் வியாபார நண்பர்கள். அப்ப தன்னுடைய வியாபார பார்ட்னர், தன்னுடைய நண்பர் அபூபக்கர் என்ன செய்யறாங்க, அவர்களுக்கு அந்த வியாபாரத்தில் காட்டிய அந்த நேர்மை, அபூபக்கர் சொன்னால் உண்மையாகத்தான் இருக்கும், அபூபக்கராக இருந்தால் அது வாய்மையாகத்தான் இருக்கும், அவர் யாரையும் ஏமாற்றியதில்லை என்ற அந்த வார்த்தை, நம்பிக்கை பல நபித்தோழர்களை இஸ்லாத்தின் பால் கொண்டு வந்தது. அதனால்தான் வியாபாரிகள் என்பவர்கள் வெறும் பொருளை விற்பவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய நன்மையான ஒழுக்கங்களை கைமாற்றக்கூடியவர்கள். இதில் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். பொருள் விற்றால் போதும் என்ற மனநிலையை தாண்டி நாம் இந்த மார்க்கத்தினுடைய அடையாளம், நம்முடைய நேர்மையும், நம்முடைய நாணயமும், நம்முடைய கொடுக்கலும், நம்முடைய வாங்கலும் நம்முடைய மார்க்கத்தை தீர்மானிக்க இருக்கிறது. யாரும் மார்க்கத்தை படித்து வரப்போவதில்லை. மார்க்கத்தை பின்பற்றுபவர்களை பார்த்துதான் 99% மக்கள் மார்க்கத்திற்குள்ளாக வருவார். யாரும் எல்லாம் நம்ம எத்தனை பேர், நம்முடைய முன்னோர்கள் எத்தனை பேர் குர்ஆனை படிச்சிருக்கிறாங்க? குர்ஆன் மொழிபெயர்ப்பாக வந்தே 80 வருடங்கள் 90 வருடங்கள் தான் மாறுகிறது. ஆனால் இஸ்லாம் 1400 வருடமாக இந்தியாவிலே இருக்கிறது. நம்முடைய பாட்டன் எந்த குர்ஆனை படித்து இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்தார்? நம்முடைய முப்பாட்டர்கள் எந்த இஸ்லாத்தை படித்து நுழைந்தார்கள்? இல்லை. முஸ்லிம்களினுடைய அந்த நேர்மை, முஸ்லிம்களினுடைய அந்த குடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய அந்த வாய்மை அவர்களை புரிய வைத்தது, இணங்க வைத்தது. அப்ப வியாபாரம் என்பது வெறுமனையாக பொருளை கைமாற்றுவது மட்டுமல்ல, நல்ல குணாதிசயங்களை கைமாறக்கூடியதுதான் வியாபாரிகள். அதனால்தான் உலகம் முழுவதும் ஏற்ற தாழ்வுகளுக்கு பொறுப்பேற்கக்கூடிய பொறுப்பை வியாபாரிகளினுடைய கையில் மார்க்கம் கொடுத்திருக்கிறது. மார்க்கம் சில அழகான வழிகாட்டுதலை தருகிறது. முதல் விஷயம், ஒரு குடுக்கல் வாங்கல்ல, ஒரு வியாபாரத்துல ஹராமானது, எந்த நேரத்திலும் ஹராமான பொருளை நாம் விற்கவே கூடாது, வாங்கவே. ஒரு பொருள் ஹராமானது, அது எதுவாக இருக்கட்டும், அதனால் எவ்வளவு பெரிய லாபம் கிடைக்கட்டும், வியாபாரத்திற்கென்று 7 ஒழுக்கங்களை மார்க்கம் சொல்கிறது. நீங்கள் எதை மனதிலே வைக்கிறீர்களோ இல்லையோ, இந்த 7 ஒழுக்கங்களை நான் சுருக்கமாக ஞாபகம் ஊட்டுகிறேன். அதில் முதல் ஒழுக்கம், வணிகர்களுக்கும் வணிகத்திற்குமான முதல் ஒழுக்கம் என்னவென்று சொன்னால், ஹராமானதை, அது எதுவாக இருக்கட்டும், அதனால் எவ்வளவு பெரிய லாபம் நமக்கு கிட்டட்டும், ஹராமானதை, தடுக்கப்பட்டதை நாம் வாங்கவும் கூடாது, விற்கவும் கூடாது.
அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தினுடைய கட்டளை. ஹராமான பொருளை நாம் வாங்கினோமேயானால் அல்லது ஹராமான பொருளை நாம் விற்போமேயானால் நமக்கு தேவை சல்லிகள், நமக்கு தேவை காசு பணங்கள் மட்டும்தான் என்ற ஒரு மனநிலை. எத்தனை எத்தனை முஸ்லீம்கள் பேசுவதற்கு தயக்கம். லாட்டரி வியாபாரம் செய்கிறார், லாட்டரியில கொடுக்கறாங்க, வாங்குறாங்க. தெளிவா தெரிகிறது இது ஹராம் என்று தெரிகிறது. அதற்கு முதலீடு செய்த எத்தனை முஸ்லிம் பெரியவர்கள், எத்தனை முஸ்லிம் பணக்காரர்கள் நமக்கு தெரியும். இது என்ன காரணம்? ஒண்ணுமே இல்லை. நமக்கு பொருள், நமக்கு காசு கிடைச்சா போதும். இஸ்லாம் வியாபாரத்தினுடைய முதல் ஒழுக்கமாக சொல்கிறது, குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும். அல்லாஹ் தந்ததை சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. தந்ததிலே ஹலாலை மட்டும் சாப்பிடுங்கள், தூய்மையானதை சாப்பிடுங்கள். அப்ப முதல் விவகாரம், ஒரு வணிகர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் தடுக்கப்பட்டதை, அல்லாஹுவால் தடுக்கப்பட்டதை எக்காரணத்தை கொண்டும் அவரினுடைய முதலீட்டிலோ அவரினுடைய குடுக்கல் வாங்கலில் வைத்திருக்க கூடாது. இரண்டாவதாக, வியாபாரத்தில் உண்மை பேசப்பட்டே ஆக வேண்டும். அத்தாஜுரு சதூக், ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. எல்லா வியாபாரிகளும் நரகத்திற்குரியவர்கள் தான் உண்மை பேசக்கூடிய வியாபாரிகளை தவிர. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சக்கட்டமா ஒரு வார்த்தையை சொல்வார்கள், மஅன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அதாவது உண்மை பேசக்கூடிய அந்த வியாபாரிகள் இருக்கிறார்களே, உயர்ந்த இறை தூதர்களோடு, உயர்ந்த சுகதாக்களோடு, சாலிஹீன்களோடு, நல்லோர்களோடு சொர்க்கத்திலே இருப்பார். அல்லாஹுவின் தூதரினுடைய வார்த்தை. அப்ப வியாபாரத்தில் நம்முடைய கொடுக்கல் வாங்கலில் உண்மை இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் உண்மைக்கு மாற்றமானதை, பொருள் நம்மை விட்டு சென்றால் போதும், இந்த இடத்தை வாங்குங்க, நாளைக்கே விமான நிலையம் இங்க வரப்போகிறது என்று சொல்லி தலையில் கட்டி எத்தனையோ இடங்கள். இந்த இடம் பொன்னும் பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடம் தெரியுமா? இதை நீங்க வாங்கி போடுங்க, உங்க வாழ்க்கை எங்கேயோ பிரகாசமா மாறிடும். காரணம், நம்மள்ட்ட இருந்து இது போயிட்டா போதும், எவன் தலையிலையாச்சு கெட்டி விட்டால் போதும். எவ்வளவு பெரிய வார்த்தைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொய் பேசக்கூடியவன் தஜ்ஜாலோடு எழுப்பப்படுவான். அல்லாஹ்வின் தூதர் கூறினார். வியாபாரத்தில் பொய் பேசக்கூடியவர், வியாபாரத்தில் பொய் பேசக்கூடியவர், அவர் ஃபாசிகீனாக நரகத்திலே தஜ்ஜாலோடு எழுப்பப்படுவார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, உண்மை பொருளினுடைய உண்மை தன்மையை நிறுவுவதற்கு கூட சத்தியம் செய்யக்கூடாது என்பதாக மார்க்கம் சொல்கிறது. என் பொருள் உண்மையானதுதான், என் பொருள் நல்ல பொருள் தான், ஆனால் அதை நிறுவுவதற்கு கூட சத்தியம் என்ற வார்த்தையை பயன்படுத்தாதே. பொய் சத்தியம் செய்பவர்கள் ரசூலுல்லாஹ் அமர்ந்திருப்பார்கள். ஸஹீஹுல் புகாரியில் அந்த செய்தி வருகிறது. அப்படியே சாய்ந்து அமர்ந்திருப்பார்கள். ரசூல் கேட்பார்கள், அலா உனப்பிஉக்கும் பி அக்பரில் கபாயிர், பெரும் பாவத்தை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? உடனே நபி தோழர்கள் அறிவித்து தாருங்கள் யா ரசூலல்லாஹ். ரசூல் சொல்வார்கள், அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, வ உகூகுல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு மாறு செய்வது, பெற்றோர்களை நோவினை செய்வது, பெற்றோர்களை காயப்படுத்துவது. மூன்றாவதாக ரசூல் சொல்வார்கள், படுத்திருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்திருந்தவர் எழுந்து நிற்க ஆரம்பிப்பார்கள், சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நபி தோழர்கள் பதற ஆரம்பிப்பார்கள். நபி சமாதானம் அடைந்தால் போதும், நபி சாந்தம் அடைந்தால் போதும், நபி அமைதி அடைந்தால் போதுமே என்பதாக சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர், பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்பவன், பொய் சொல்லி வியாபாரம் செய்பவன், பொய் சொல்லி பொருளை கைமாற்றுபவன் நாசமடையட்டும், நாசமடையட்டும், நாசமடையட்டும். நபித்தோழர்கள் பதறுகிறார்கள். நபி சொல்லிவிட்டார்கள், போதும் போதும், நபியால் இந்த வார்த்தையை விட்டு கடக்கவே முடியாது. பதறிக்கொண்டே இருப்பார்கள் நபித்தோழர்கள். நபி சமாதானம் அடைந்தால் போதும் என்பதாக நபியை சமாதானப்படுத்துவார்கள். இது ரொம்ப முக்கியம். நம்முடைய பொருட்கள்ல உண்மை தன்மை இருக்க வேண்டும். முதல் விஷயம், ஹராமானதை, தடுக்கப்பட்ட எதை நாம் விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது. இரண்டாவதாக, வியாபாரத்தில் உண்மை பேசப்பட வேண்டும். மூன்றாவதாக, பொருட்களை தேக்கி வைக்கக்கூடாது. ஒரு வியாபாரியை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் அந்த செய்தி வருகிறது. அடுத்த வாரம் இப்பொழுது தேவைப்படும் பொழுது சமூகத்திற்கு அந்த பொருளை கொண்டு போய் கொடுக்கணுமே தவிர, தேவைப்படக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லிம் வியாபாரி பொருட்களை தேக்கி வைக்க கூடாது. தேவைப்படுது, தற்பொழுது தக்காளியினுடைய வியாபாரம் செய்கிறோம், அல்லது அரிசி வியாபாரம் செய்கிறோம், புளி வியாபாரம் செய்கிறோம், ஏதோ ஒரு வியாபாரம் செய்கிறோம், மக்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரம் தான். ஆனாலும் இன்னும் ஒரு வாரம் நம்ம தேக்கி வச்சோம்னா 2 மடங்கு நமக்கு லாபம் கிடைக்கும் என்று அல்லாஹுவை மறந்து சமூகத்தில் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக,
நாம் லாபத்தை கொள்ளை லாபம் சம்பாதிப்பதற்காக மக்களை ஏங்க வைப்பது, பொருளை தேக்கி வைப்பது, இது மார்க்கத்தில் பெருமளவிற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பொருட்களை தேக்கி வைக்க கூடாது. தேவைப்படக்கூடிய நேரத்தில் பொருளை வாங்கி வைக்கிறான், இப்ப தேவைப்படுது பொருள் நம்மள்கிட்ட இருக்கு, வெளியே கொண்டு வராமல் இன்னும் ஒரு வாரம் கழித்து அடுத்த மாசத்திற்கு நாம் என்ன செய்யலாம், வெளியே கொண்டு வரலாம் என்பதாக பொருட்களை தேக்கி வைப்பது இருக்கிறது. இது ஒரு முஸ்லிம் வியாபாரி செய்யவே கூடாத குணம் என்பதாக மார்க்கம் சொல்கிறது. நான்காவதாக, நம்முடைய பொருட்களில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லியே விற்க வேண்டும். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் வருகிறது, அல் பையானி பில் ஹியார் மா லம் யதஃபர்ரகா. ரெண்டு வியாபாரிகள் ஒன்று சேர்கிறார்கள், அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது வாங்குவதற்கும் விற்பதற்கும். ஃபைன் சதகா வ பையினா பூரிக லஹுமா. அந்த வியாபாரத்தினுடைய உண்மை தன்மையும் அந்த வியாபாரத்தினுடைய குறைகளும் பேசப்படுமையானால் அல்லாஹ் அந்த இருவருக்கும் பரக்கத்து செய்கிறார். வயின் கதபா வ கதமா முஹிக்க பரக்கத்தி பைனஹுமா. அந்த வியாபாரத்தினுடைய குறைகள் பேசப்படாமல் மறைக்கப்படுமையானால் அல்லாஹ் அவர்களுக்கு நஷ்டத்தை, இழிவை சம்பாதிக்கிறான், இழிவை சுமத்துகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். அப்போ ஒரு முஸ்லிம் வியாபாரி எப்படி இருக்கணும்னா, தன்னுடைய பொருட்கள்ல இருக்கக்கூடிய குறைகளை, தன்னுடைய பொருட்கள்ல என்ன குறை இருக்கிறதோ அதை தெளிவுபடுத்த வேண்டும். ஆமா இந்த பிரச்சனை இருக்கு, இல்ல அவன் ஒரு ஏமாளி, அவன் ஒரு ஏப்ப சேப்ப, அவனுக்கு என்ன பெருசா தெரிய போகிறது, கைமாற்றி விட்டால் போதும் என்ற ஒரே குறிக்கோளில் வயின் கதமா ரசூல் சொன்னார்கள், குறைகள் மறைக்கப்படுமையானால், குறைகள் வெளிப்படுத்தப்படாமல் தெளிவுபடுத்தப்படாமல் அது விற்கப்படுமையானால் முஹிக்க பரக்கத்தி, அல்லாஹ் அந்த வியாபாரத்தினுடைய பரக்கத்தை அழித்து விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மிக முக்கியம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பொருட்களினுடைய விஷயங்கள்ல குறைகளை தெளிவுபடுத்த வேண்டும். குறைகள் எல்லாம் சமூகத்திற்கு வாங்கக்கூடியவரிடத்திலே தெளிவுபடுத்தியதற்கு பிறகு கைமாறப்பட வேண்டும். அடுத்து அல்லாஹுவின் தூதர், அல்லாஹுவினுடைய மார்க்கம் வியாபாரிகளை குறிப்பிட்டு சொல்லும் குர்ஆன்ல ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கினான். வைலுலில் முத்தஃபிஃபீன், நிறுவைகளில் அளக்கும் பொழுது நிரப்பமாக அளக்க வேண்டும். யாராவது அதுல குறை வைப்பார்களே ஆனால் அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தை இறக்கியிருக்கிறான். மனிதர்களினுடைய மனதை அல்லாஹ் பேசுவான். நீங்க உங்க பொருளை வாங்கும் பொழுது நிரப்பமா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, ஆனா நீங்க திருப்பி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு மட்டும் நீங்க அளவை என்ன செய்றீங்க, குறைச்சி கொடுக்கிறீங்களே, நாசம் உண்டாகட்டும். ஒரு சமூகத்தை அல்லாஹ் அழித்திருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பெரும் பாவம் என்பதாக நாம் எல்லாம் யோசிக்கக்கூடிய விபச்சாரத்திற்கு அல்லாஹ் அழித்திருக்கிறான், இணை வைப்பிற்கு அல்லாஹ் அழித்திருக்கிறான். ஆனால் கொடுக்கும் பொழுது, வாங்கும் பொழுது அந்த நிறுத்தலிலே குறைவு செய்த ஒரே காரணத்திற்காக ஒரு சமூகத்தையே குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், நாம் அழித்தோம் என்பதாக. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமூகத்தை பற்றி அல்லாஹ், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமூகத்தை பற்றி அல்லாஹ் பேசும்பொழுது பேசுவான், அவர்களை நாம் அழித்தோம். காரணம், அவர்கள் வியாபாரம் செய்யும் பொழுது மோசடி செய்தார்கள், குடுக்கல் வாங்கலிலே அவர்கள் மோசடியாக நடந்து கொண்டார்கள். அளக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் நெருக்கும் பொழுதும் அவர்கள் குறை வைத்தார்கள், அதனால் நாம் அவர்களை அழித்தோம் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். அதற்கு பிறகு எந்த சூழலிலும் அபகரிக்கப்பட்ட பொருட்கள், திருடப்பட்ட பொருட்களை நாம் வாங்கவே கூடாது. தெளிவா தெரிகிறது இது திருடப்பட்ட பொருள் என்பதாக. ஒருத்தனை ஏமாத்திட்டு இதை பறிச்சுட்டு வந்திருக்கிறான்னு தெரிகிறது. இது அபகரிக்கப்பட்ட பொருள் என்பதாக தெரிகிறது. இது தெளிவா தெரிகிறது. ஒரு ஏப்பச்சேப்பைய தலையை ஏமாத்தி இதை வாங்கிட்டு வந்தான் என்று தெரிந்தது என்று சொன்னால் அவரை முதல்ல வியாபார கட்டத்திலே வச்சு பார்க்கவே கூடாது. அந்த பொருள் நம்ம வாங்கவே கூடாது. அது நமக்கு எவ்வளவு லாபத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் சரி, தெளிவாக தெரியக்கூடிய திருடு போன்ற அபகரிக்கப்பட்ட பொருட்களை வாங்கவே கூடாது என்பதாக மார்க்கம் வியாபாரத்திற்கான, வணிகத்திற்கான ஒரு பெரும் விஷயத்தை நமக்கு பதிவு செய்கிறது. சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய வியாபாரி, சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட பெரும் நபித்தோழரும் கூட, பெரும் வியாபாரி. உலகத்துல ஒரு வர்ணிக்க முடியாத அளவுக்கு பெரிய வியாபாரி. அவருக்கு வியாபாரத்திலேயே பெரும் முதலீடாக இருந்தது திராட்சை பழங்களை ஏற்றுமதி செய்து. உலகளாவிய அளவிற்கு திராட்சைகளை என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஏற்றுமதி செய்து, அவரினுடைய வியாபாரத்திலேயே முதல் தர வியாபாரம் அந்த வியாபாரம். பொதுவாக பழங்கள், காய்கறிகளை பொறுத்தவரையில் சில நேரங்களில் விலை உயரும், சில நேரங்களில் விலை படுத்துவிடும். ஒரு கட்டத்தில் சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய அந்த திராட்சை பழத்திற்கான மதிப்பு குறைய ஆரம்பிக்கிறது.
உலகளாவிய அளவுல உலகத்துக்கு ஃபுல்லா திராட்சை அவர் தான் ஏற்றுமதி செய்கிறார். ஆனால் ஒரு கட்டத்தில் திராட்சை பழத்திற்கான விலை வீழ்ச்சியை சந்திக்கிறார். மூட மூடையாக பல நூறு குடோன்களை வைத்திருக்கிறார்கள் சாத் இப்னு அபீ வக்காஸ். இப்போ இந்த நேரத்தில் ஒரு வியாபாரியா போய் சந்திக்கிறாங்க. இப்படி இருக்கு, கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க, ஏதோ கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்பொழுது எல்லாருமே சொல்றாங்க, இல்லை மழை காலம், அதனால பெரிய அளவுக்கு திராட்சைக்கு மதிப்பில்லை, விலை வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. அப்போ இரவுலெல்லாம் துவா செய்கிறாங்க, பெரும் முதலை போட்டு இருக்கிறாங்க. பொதுவாக வியாபாரிகளுக்கு பொருட்கள் செல்லாவிட்டால் ஒன்றுமே ஓடாதில்லை, எவ்வளோ பெரிய முதலை போட்டிருப்போம். அப்போ அவரினுடைய பணியாளர் சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலைப்படுவதை பார்த்து சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஏதாச்சும் நம்ம ஒன்று செய்யணும்னு சொல்லி அந்த ஆளும் என்ன செய்கிறார், பணியாளரும் போய் சந்திக்கிறாரு. அப்போ ஒரு கூட்டத்தார்கள் அவரை பணியாளரை சந்திக்கிறாங்க. உங்கள் முதலாளி சாத் ரலியல்லாஹு திராட்சை பழங்களை நூற்றுக்கணக்கான டன் வைத்திருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம், விலையெல்லாம் வீழ்ந்து விட்டது, அதனால் நாங்கள் வாங்கி கொள்கிறோம். அப்போ அந்த பணியாளர் கேட்குறாரு, நீங்கள் என்ன செய்கிறீங்க? அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் மதுபானத்திற்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் திராட்சையை பிழிந்து மதுபானங்களை நாங்கள் தயாரிக்கக்கூடியவர்கள். சரி, சாத் இப்னு அபீ வக்காஸ்ட்ட வந்து அந்த பணியாளர் சொல்கிறார், இப்படி இந்த நேரத்தில் நம்முடைய பொருட்கள் எல்லாம் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது, உலகளாவிய அளவில் திராட்சை வீழ்ந்து விட்டது, இப்போ நம்மிடத்துல பொருளை வாங்குவதற்கு யாருக்கும் துணிவில்லை, ஆனால் ஒரு கூட்டம் உங்களிடத்திலே வாங்குவதற்கு தயாராக இருக்கிறார். சாத் இப்னு அபீ வக்காஸிற்கு ரொம்ப சந்தோஷம். யார் அவர்கள்? சொன்னாங்க, இந்த நாட்டை சார்ந்த ரோமர்கள் உங்களை சந்திப்பதற்கு விரும்புகிறார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய தொகைக்கு உங்களிடத்தில் இருக்கக்கூடிய திராட்சை பழங்களை எல்லாம் வாங்குவதற்கு தயாராக இருக்கிறார். சாத் ரலியல்லாஹு கேட்குறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன வியாபாரிகள் என்ன செய்கிறாங்க? அவங்க மது பிழியக்கூடியவர்கள், மது ஆலையை வைத்து நடத்தக்கூடியவர்கள், மது ஆலையிலே திராட்சை பழங்களை பிழிந்து மதுவை தயாரிக்கக்கூடியவர்கள். சாத் ரலியல்லாஹுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. வேண்டாம் போங்க, இல்லை விற்கிறதுக்கு எனக்கு மனம் இல்லை, இவர்கிட்ட இருக்கிறது ஹலால், இவர் விற்க கொடுக்கிறாரு, ஹலாலான முறையில் காசு வரப்போகிறது. ஆனால் அவர்கள் தான் நபித்தோழர்கள். ஒரு ஹராம் தெளிவா தெரிகிறது, இந்த பொருள் ஹராமிற்காக பயன்படுத்தப்பட போகிறது. உடனே சாத் ரலியல்லாஹு அன்ஹு அத்தனை திராட்சைகளையும் வரக்கூடியவர்களுக்கெல்லாம் அள்ளி கொடுத்தார்கள். தின்பவர்களும் எவ்வளவுதான் இருப்பார்கள், அப்படி குப்பையில் கொட்டப்பட்டதாக வரலாறு பதிவு செய்கிறது. என்னுடைய வியாபாரம் அழியட்டும், நான் உருவாக்கிய முதல்கள் வீழ்ச்சியை சந்திக்கட்டும், ஒரு நாளும் ஹராமான ஒரு சூழல் என்னுடைய சூழலில் ஏற்படவே கூடாது. என்னுடைய வியாபாரத்தின் ஊடாக ஒரு ஹராம் தடுக்கப்பட்ட காரியத்திற்கு நான் பயன்படுத்தப்படவே கூடாது. அதைத்தான் மார்க்கம் சொல்கிறது, மோசடியின் அடிப்படையில் உருவாக்கப்படக்கூடியதை எந்த சூழலிலும் நாம் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால், அபகரிக்கப்பட்ட பொருட்கள், திருடப்பட்ட பொருட்களை வாங்கவே கூடாது. தடை செய்யப்பட்டிருக்கிறது, விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. அது யாரோ ஒருவருக்கு தானே ஹராம், நமக்கு அது ஹராம் இல்லையே. இல்லை இல்லை, பொருளாதாரம் என்பது என்னோடு முடியக்கூடியதல்ல, என் குழந்தையினுடைய ஆரோக்கியம் வரை அது பின்னால் வரக்கூடியது. நான் உண்ணக்கூடிய இந்த ஹலாலான காசுகள் எனக்கும் என்னுடைய குழந்தைக்கும் என் சந்ததிகளையும் வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டிய அடிப்படை. நாம் வாழ்ந்து செத்து போய் விடுவோம், நம்முடைய குழந்தைகள் அழிந்து நாசமாகி விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க. அதைத்தான் மார்க்கம் சொல்கிறது, அபகரிக்கப்பட்ட பொருட்களை, திருடப்பட்ட பொருட்களை எந்த சூழலிலும் வாங்காதீர்கள், வாங்கவே கூடாது. மிக முக்கியமாக மார்க்கம் சொல்லும், ஒரு வியாபாரம் பேசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் தலையை நுழைக்காதீர்கள் என்று சொல்லும். ஒரு வியாபாரி பேசிட்டு இருக்கிறாங்க, பொருட்களை வாங்குறாங்க, விற்கிறாங்க, அவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது, இல்ல நான் கூட 10 ரூபா தாரேன் நமக்கு தாங்க என்று பேசவே கூடாது. அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விடுவார். புகாரில இந்த செய்தி வருகிறது, ஒரு சகோதரர் ஒரு பெண்ணை மனம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அல்லது ஒரு வியாபாரி தன்னுடைய பொருட்களை கைமாற்றுவதற்காக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உள் நுழையாதீர்கள். அப்படி நுழைந்தீர்களே ஆனால் அல்லாஹ் பரக்கத்தை நீக்கி விடுவார். அது எதுவா இருக்கட்டும், 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள முடிவு எட்டியது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அப்படி இல்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு நாம் உள்ளே நுழையலாம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் பரிச்சயமானவர். அவர் ஒரு வியாபாரி. இந்த உம்மத்தில எல்லா மார்க்கறிஞர்களும், இமாம் அபூ ஹனீஃபா பெரிய வியாபாரி, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு ஜாரை வைத்திருந்தார், கண்ணாடி குவளை, சந்தையில் விற்கிறாங்க. அதனுடைய மதிப்பு 5000 வெள்ளி காசுகள். அப்போ ஒரு வியாபாரி ஒரு நபர் வராரு, இந்த ஜாரை நான் வாங்கிக்கிறேன், நான் காசு எடுத்துட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஆள் என்ன செஞ்சிட்டாரு, வியாபாரத்தை பேசி முடிச்சிட்டார். 5000 வெள்ளி காசுகளுக்கு நான் இதை வாங்கி கொள்கிறேன்.
கொஞ்ச நேரத்திற்கு பிறகு போனவர் போய்விட்டார். 2 நாட்கள் ஆளக்கான. அந்த 2 நாட்களுக்குள்ள இன்னொருத்தர் வரார். அந்த ஜாரி ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அப்ப அந்த ஆளு கேட்கிறாரு, இந்த பொருள் இல்ல நான் வித்துட்டேன் அப்படிங்கிறாங்க. புகாரி ரஹிமஹுல்லாஹ், எவ்வளவு வித்தீங்க? 5000 வெள்ளி காசுக்கு. அஷரத்தால 10,000 வெள்ளி காசு தருகிறேன். 10,000 வெள்ளி காசை நான் தருகிறேன், எனக்கு கொடுங்க. இல்ல இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு நபிமொழி, 2 நபர்களுக்கு மத்தியில் வியாபாரம் பேசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது மூணாவதாக ஒருவர் நுழையவே கூடாது. எவ்வளவு வித்தோம் என்பதற்காகத்தான் நான் சொன்னேனே தவிர உங்க கூட கொடுக்கறதுக்கு எனக்கு தயாரா இல்ல. 2 நாளைக்கு பிறகு அந்த 5000 வெள்ளி காசை கொண்டு வந்தான். அவர் கையில் அந்த பொருளை கொடுத்தாங்க. ரொம்ப முக்கியம். வெறும் லாபத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டல்ல, மனம் மனம் நேசமாக இருக்க வேண்டும். பொருட்கள் கையாறும் பொழுது, பொருட்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது மூன்றாவதாக ஒருவன் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால், உள் நுழைக்க கூடாது. நம்மள்ட்ட காசு இருக்கு, இவனுக்கு ஆசையை நம்ம தூண்டி விட்டா போதும். பசி இருக்கிறது, அவன் கண்ணிலே பசி தெரிகிறது, நாம உள்ள பூந்துட்டா போதும், நாம கலைத்து விடலாம் என்பதாக இப்படி செய்த எத்தனை கோடீஸ்வரர்களை பார்த்துக் கொள்ளுங்கள். எங்கேனும் ஒரு இடத்திலே அவர்கள் அடிபட்டு நிற்பார்கள், கண்ணீரோடி நிற்பார்கள். நல்லா பார்ப்பார். காரணம் ரசூலினுடைய வார்த்தை இது. இருவர் வியாபாரம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மூன்றாவதாக யாரும் நீங்கள் தலை நுழைக்காதீர்கள். அவர்களுக்குள்ளாக பேசப்படட்டும், முடிக்கப்படட்டும். வாங்கினால் அல்ஹம்துலில்லாஹ், வாங்காவிட்டால் அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் உள்நுழையலாம் என்பதாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான வழிமுறையை காட்டி தந்திருக்கிறார். இறுதியாக நம்முடைய மார்க்கத்தில் ஒரு பொருளுக்கு இவ்வளவுதான் லாபம் என்பதாக மார்க்கம் நமக்கு தீர்மானிக்க வேண்டும். எவ்வளவும் லாபம் வைக்கலாம். ஆனால் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க எல்லாம் பெரிய வியாபாரிகள் என்று நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம்ல. எவ்வளோ பெரிய வியாபாரிகள் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு பல நூறு வியாபார கூட்டம் இருக்கும். அதுல ஒரு வியாபார கூட்டத்தில் மட்டும் 700 ஒட்டகைகள் இருக்கும். ஒரு ஒட்டகையினுடைய சரக்கு என்பது நாம இப்ப புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு கண்டெய்னர். ஒரு வியாபார கூட்டத்தில் மட்டும் 700 கண்டெய்னர் இருக்கும். இந்த மாதிரி பல நூறு வியாபார கூட்டங்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கப்படும், எவ்வளவு பெரிய நபித்தோழர் மதீனாக்குள்ள வருவாரு, ஒட்டகத்தை கெட்டுறதுக்கு கூட கயிறு இல்லை. அப்ப சாத் இப்னு ரபீனோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சகோதரராக நினைப்பாங்க. அவரும் ஓரளவுக்கு செல்வமுடையவர். அப்துர் ரஹ்மானை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு இவ்வளவு தோட்டம் இருக்கு, பாதி வச்சுக்கிடுங்க, எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, பாதியை வச்சுக்கிடுங்கன்னு சொல்வார்ல. அப்துர் ரஹ்மான் சொல்லுவாங்க, இல்ல, கடை வீதியை எங்கு இருக்கிறது என்று காட்டுங்க, கடை வீதி எங்க இருக்குன்னு காட்டுங்க. அப்போ சுட்டி காட்டுவார், இதுதான் கடை வீதி. போவாரு. ரசூல்லா காலத்திலேயே நடந்தது. வெறும் 1 வருஷத்துல அவர் ஒரு பெண்ணை மனம் முடிப்பாரு. ஒரு தங்க அப்படி சுருளை கொடுத்து மனம் முடிப்பார். தங்க கட்டியை கொடுத்து என்ன செய்வார் என்று சொன்னால், முழு மதீனாவும் பேசியது, அடே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் தங்க கட்டியை கொடுத்து மஹரா கொடுத்து மனம் முடிச்சிருக்காரு அப்பா என்று பேசக்கூடிய அளவிற்கு ஒரே வருடத்தில் மிகப்பெரிய செல்வந்தர், பெரும் செல்வந்தர். அல்லாஹ் அக்பர். அவரினுடைய செல்வத்தை இன்றைக்கு ஒரு கணக்குக்குள்ளாக கொண்டு வர முடியாத அளவிற்கு மிகப்பெரிய செல்வந்தர். அவங்கள்ட்ட கேட்கப்படும், எப்படி இவ்வளோ பரக்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான்? கைவிடக்கூடிய இடத்திலெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு லாபத்தை தருகிறானே. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அழகான ஒரு வார்த்தை சொல்வார்கள், லாபத்தை நான் குறைவாக வைப்பேன், இதுதான் அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய. எவ்வளவு லாபம் வைக்கலாம் தான், ஆனா மனிதர்களினுடைய சூழலை கருதி குறைந்த லாபத்துல, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்முடைய சமூகத்துல இன்னைக்கு பெரிய வியாபாரிகளாக அறியப்படக்கூடிய ராஜஸ்தானினுடைய மக்கள், அவங்க கடையில போய் பாருங்க, சின்ன லாபம் இருக்கும், ஆனா பொருட்களை அதிகம் அளிப்பார்கள். இது ஒரு பெரிய வியாபாரத்தினுடைய நுணுக்கம். அதான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்றாரு, பெரும் கோடீஸ்வரர், பல ஆயிரம் கண்டனர்களுக்கு மதிப்பு மிக்கவர், தங்க வெள்ளிக்கு மதிப்பு மிக்கவர். அவர்கிட்ட சொல்றாங்க, அவரு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு வரலாறு, நமக்கு இவங்க தான் முன்னோடிகளே தவிர ஏமாற்று பேர்வழிகள் நமக்கு முன்னோடிகள் அல்ல. அவர்கிட்ட கேட்கப்படுது, எவ்வளவு இப்படி ஒரு லாபத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்தான், கொட்டி கொடுத்திருக்கிறான். அழகான ஒரு வார்த்தை சொல்வார், லாபம் குறைவாக பொருட்களை அதிகமாக நாங்கள் கைமாற்றுவோம். இது ரொம்ப முக்கியம். வியாபாரத்துல மக்களினுடைய சூழலை அனுசரித்து லாபம் மட்டுமே நோக்கமாக இல்லாமல் நம்முடைய பொருட்கள் தூய்மையானதாக. மீண்டும் ஒரு முறை நான் ஞாபகமூட்டுகிறேன், முதல் விஷயம், வியாபாரத்துல ஹராமான பொருட்களை வாங்கவும் கூடாது, விற்கவும் கூடாது. 2வது, வியாபாரத்தில் உண்மை பேசப்பட்டே ஆக வேண்டும். பொருட்களை 3வதாக தேக்கி வைக்கவே கூடாது. 4வதாக குறைகளை சொல்லி நாம் விற்க வேண்டும். நம்முடைய பொருட்கள்ல ஏதேனும் குறைகள் இருக்குமேயானால் அதை தெளிவுபடுத்த வேண்டும். 5வதாக நெருக்கும் பொழுதும் அளக்கும் பொழுதும் சரியானதாக நாம் அளக்க வேண்டும். 6வதாக திருடப்பட்ட பொருட்களை
அபகரிக்கப்பட்ட பொருட்களை நாம் வாங்கவே கூடாது. 7வதாக, எந்த சூழலிலும் இனி ஒருவர் வியாபாரம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவரை மட்டப்படுத்தி பொருளின் மீதுள்ள மோகத்தினால் நாம் 3வதாக தலையை நுழைக்க கூடாது. இறுதியாக ஒரு பேணுதலுக்காக லாபம் மட்டுமே குறிக்கோளாக இல்லாமல் லாபம் குறைவாக இருந்தாலும் பொருட்களை அதிகமாக அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய வியாபாரங்களை நாம் அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழும் காலம் முழுவதும் நம்முடைய சொந்த கரத்தால் ஹலாலான முறையில் சம்பாதித்து நாமும் நம்முடைய மனைவி மக்களும் சாப்பிடக்கூடிய ஒரு சூழலை, யாருக்கு முன்பாகவும் முதுகுத்தண்டுகள் குனியாமல் நிமிர்ந்தவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை கண்ணியத்தோடு வாழ வைக்க வேண்டும். கொடுக்கும் கரங்கள், உயர்ந்த கரங்கள் தாழ்ந்த கரத்தை விட சிறந்தது என்று சொன்னார்களே, சொந்த காசிலே உழைத்து தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களை நம்மை உருவாக்கட்டும். மக்கள் கோடி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிருன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். வாசமானவர்களே, வியாபாரிகளை பொறுத்தவரையில் வியாபாரத்தினுடைய ஒழுக்கங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். வியாபாரிகளுக்கு ஒழுக்கங்கள் இருப்பதை போன்று அவர்களுக்கு சமூகத்தின் மீதான அக்கறையும் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் கரங்களில் தான் செல்வங்களை கொடுக்கிறார். யார் வியாபாரம் செய்வார்களோ அவர்களிடத்தில் தான் செல்வங்கள் குவிந்து கிடக்கும். வெறுமனையாக சுயநலத்தோடி மட்டும் அல்லாமல் பெருந்தன்மையோடு உங்களது லாபங்களை உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செலவு செய்வதை போன்று சமூகத்திற்காகவும் நீங்கள் உங்களினுடைய செல்வங்களை, உங்கள் வியாபாரத்தினுடைய லாபங்களை பயன்படுத்த வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் இன்றைக்கு காணக்கூடிய ஜமால் முஹம்மது கல்லூரியாக இருக்கட்டும், எங்கள் திருநெல்வேலியில் சதக்கத்துல்லா கல்லூரியாக இருக்கட்டும், உங்கள் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய பல கல்லூரிகளாக இருக்கட்டும், அதே போன்று கம்பத்தில் தேனியில் கருத்தராவுத்தராக இருக்கட்டும், நம்மெல்லாம் இன்னைக்கு ஒரு செண்டை ஒரு அடியை நம்ம விட்டு கொடுக்க முடியுமா? அதிராம்பட்டினத்தில் காதர் மைதீன் கல்லூரியாக இருக்கட்டும், சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் ஏக்கர் கணக்கான நிலங்களை பெரும் வியாபாரிகள், கருத்தராவுத்தராக இருக்கட்டும், ஜமால் முகம்மதாக இருக்கட்டும், காதர் மைதீனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொன்னா பெரிய வணிகர்கள். தங்களுக்கு கிடைத்ததை சமூகத்திற்காக அவர்கள் அர்ப்பணித்தார்கள். பிற சமூகத்தோடு நம்மளை ஒப்பிடும் பொழுது நாம கொடுக்குகிறோம், மருத்துவத்திற்கு கொடுக்குகிறோம், அனாதை ஆசிரமத்திற்கு கொடுக்குகிறோம். ஆனால் 2-3% மட்டுமே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சமூகம் வியாபாரத்துல அவங்க செய்யக்கூடிய அந்த தொண்டுகள் இருக்கிறது அல்லவா, மனநல மருத்துவமனைகள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஹாஸ்டல், தங்கக்கூடிய விடுதிகள், காது கேளாதவர்களுக்கான பள்ளிக்கூடங்கள், வாய் பேச முடியாதவர்களுக்கான பள்ளிக்கூடங்கள், விதவைகளுக்கான மறுவாழ்வு மையங்கள் முஸ்லிம் சமூகத்தில் எவ்வளவு தேவை இருக்கிறது. ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு குறுகிய மனநிலை. இந்த ஜும்மாக்கல்ல அங்காங்கே நாம் கொடுக்கக்கூடிய இதோடு நாம் முடித்து விடுகிறோமே தவிர இல்லை, வியாபாரிகளாகிய உங்கள் கரத்தில் அல்லாஹ் ஒரு பெரும் பொறுப்பை தந்திருக்கிறான். வியாபாரம் உங்கள் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, லாபம் உங்கள் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, சமூகத்திற்கும் நீங்கள் சில நலவுகளை செய்ய உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். செல்வம் யாரிடத்திலே இருக்கிறதோ கூலி வேலை செய்பவர்களால் அன்றாட காட்சிகள் தினமும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடியது அன்றைக்கே செலவாகிவிடும். வியாபாரிகளாக வணிகர்களாக நீங்கள் இருக்கக்கூடியவரிடத்தில் தான் செல்வத்தை அல்லாஹ் கொட்டி கொடுக்கிறான். நீங்கள் தான் பெருமளவிற்கு சமூகத்திற்காக என்ன செய்ய வேண்டும். இஸ்லாமிய வரலாறுகள்ல நபி தோழர்கள் நம்ம எல்லோருக்கும் தெரியும். எல்லா ஜும்மாக்களிலும் நாம் கேட்கிறோம், சமகாலத்தில் எத்தனை வியாபாரிகள் ஒன்றாக இருக்கிறோம். முதல்ல நமக்கு மத்தியில், வியாபாரிகளுக்கு மத்தியில் ஒரு அழகான ஒரு கூட்டமைப்பு இருக்க வேண்டும். அவரை வீழ்த்துவது அல்ல நோக்கம். இஸ்லாமிய வரலாறுகள்ல பண்பாடுகள்ல உச்சக்கட்ட பண்பாடு, வியாபாரிகளை ஒரு குழுவாக ரசூல் மாற்றினார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குழுவுக்கு தலைவராக ஷிஃபா பின்த் அப்துல்லா என்ற ஒரு பெண்மணியை நியமித்தார்கள். எல்லா வியாபாரிகளும் ஒரு குழுவா இருக்கணும். அந்த குழுவுக்கு தலைவர் ஷிஃபா பின்த் அப்துல்லா, ஒரு முஸ்லிம் பெண்மணி. ஏன்? 4 நலவுகளை செய்யும். அப்ப கிடைக்கக்கூடிய லாபத்தை வெறும் நம்முடைய சுயநலத்திற்காக வெறும் இடங்களா வாங்கி போட்டு, என் பேர்ல, என் பொண்டாட்டி பேர்ல, என் புள்ள பேர்ல, என் பாட்டம் பேர்ல, எத்தனை நபர்களுக்கு நமக்கு எங்க இடம் கிடக்குன்னே தெரியாது. நம்முடைய பாட்டன் வாங்கி போட்ட எத்தனையோ இடங்கள் அனாமத்தாக அனாதையாக கிடைக்கிறது. இதெல்லாம் காரணம் அந்த சுயநலத்தினுடைய வெளிப்பாடு. அதனால் கிடைக்கக்கூடிய லாபத்தை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அவருக்கு பேரே என்னது? கனி, உஸ்மானுல் கனி. உஸ்மான் பணக்காரர், உலகத்தினுடைய பணக்காரர் அல்ல. அவர்கள் வியாபாரம் செய்து அவர்கள் கொடுத்தார்கள் சமூகத்திற்காக.
இன்று வரை அழியாத சொத்தாக அல்லாஹ் அவரை பணக்காரராக, மறுமையின் பணக்காரராக மாற்றி இருக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு கொடுத்த அந்த வக்ஃபினுடைய கிணறு இன்று வரை தண்ணீர் இறைக்கப்படுகிறது. சமூகம் இன்றைக்கு அந்த தண்ணீரை பயன்படுத்துகிறது. அவர் வியாபாரம் செய்தார், அதில் கிடைத்த அந்த பொருளை சமூகத்திற்காக, மக்களுக்காக அர்ப்பணித்தார்கள். இன்று வரை அவர் பணக்காரராக இருக்கிறார், கபரிலே பணக்காரராக இருக்கிறார். நான் எங்க ஊர்லயே பெரிய பணக்காரன், எங்க மாவட்டத்திலே நான் பெரிய பணக்காரன், இந்த நாட்டிலே நான் பெரிய பணக்காரன், இது அல்ல. உஸ்மானுல் கனி, உஸ்மான் பணக்காரர். எதிலே பணக்காரர்? மறுமையின் பணக்காரர். நாமளும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, உயர்ந்த இலக்கங்களை, கிடைக்கக்கூடிய லாபத்தை சமூகத்திற்காக, நல்ல மருத்துவமனை, நம்முடைய சமூகத்திற்கு எவ்வளவு தேவைகள் இருக்கிறது, பேசி மாள முடியாத அளவிற்கு தேவைகள் இருக்கிறது. ஆதலால் வியாபாரிகள் வெறுமனையாக தனக்காக சம்பாதிப்பது மட்டும் நோக்கமாக அல்லாமல், அல்லாஹ் நம்முடைய கைகளில் செல்வம் தருகிறான் என்றால் அது நமக்கான மட்டும் அல்ல, நாம் பறந்து கொடுப்பதற்காக, சமூகத்தின் கண்ணீரை ஆற்றுவதற்காக. இன்னைக்கு பாருங்க, எத்தனை ஆயிரம் மக்கள் அந்த கல்லூரிகள்ல, நான் சொன்ன கல்லூரிகள்ல படிக்கிறாங்க. எத்தனை மஸ்ஜிதுகள், எத்தனை மதரசாக்களை, எவ்வளவு ஏக்கர் கணக்கான நிலங்களை கொடுத்தார்கள், எவ்வளவு நன்மைகள். இதுதான் கனி பணக்காரர். அதனால் இது போன்ற ஒரு வியாபாரிகளாக நாம் இருக்க வேண்டும். சமூக அக்கறை உடையவர்களாக, சமூகத்தை பற்றி கவலைப்பட்டவர்களாக, வெறும் லாபம் கிடைத்தால் போதும் என்ற மனநிலையை தாண்டி, கிடைத்ததை நமக்கும் சமூகத்திற்கும் பயனளிக்கக்கூடிய அடிப்படையில் நாம் சமூக சேவைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய லாபங்களை நாம் பங்கு வைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடியவன் நிரப்பமாக அல்லாஹ் நம்முடைய கரங்களில் கொடுக்கட்டும். நம்முடைய வியாபாரிகளினுடைய முதுகுத்தண்டுகளை அல்லாஹ் நிமிர்த்தட்டும். வியாபாரத்தினுடைய நஷ்டங்களிலிருந்து, பாதிப்புகளிலிருந்து, இயற்கை பேரிடர்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும். கொடுக்கும் பொழுது அல்லாஹ் நிரப்பமாக தரட்டும். அதை நாமும் மனரீதியாக, மனம் ஒத்து நிரப்பமாக கொடுக்கக்கூடிய மனநிலையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கட்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸன வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஅதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரும். உذ்குருல்லாஹல் அஸீம் யذ்குருக்கும் வஷ்குரூஹு அலா நிஅமிஹி யஸிதுக்கும் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.